கரூர் சம்பவத்தை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்தை போலீசார் கைது செய்ய திட்டமிட்டுள்ளனர். அதனை அடுத்து விஜயின் பக்கமும் விசாரணையை தீவிரப்படுத்த காவல்துறை முடிவு செய்திருப்பதால் அதிர்ச்சியில் தொண்டர்கள். கரூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மேற்கொண்ட பரப்புரையில் எதிர்பாராத விதமாக கூட்டத்தில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து முதல் குற்றவாளியாக தமிழக வெற்றி கழகத்தின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், இரண்டாவது குற்றவாளியாக கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், மூன்றாவது குற்றவாளியாக கட்சியின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்ட 4 பேர் மீது கரூர் நகர போலீசார் ஜாமீனில் வெளியே வர முடியாத வகையில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனிடையே கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் தலைமறைவாகியுள்ளனர். இந்த சம்பவத்தில் கரூர் ஏடிஎஸ்பி பிரேம் ஆனந்தன் தலைமையில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த விவகாரத்தில் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், நிர்மல்குமார் உள்ளிட்டோர் கைது செய்வதற்கு போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். இதனால் இன்று இரவு அவர்களை போலீசார் கைது செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளனர். அதேபோல தலைமறைவாக இருந்து வரும் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் இருக்கும் இடத்தை போலீசார் கண்டறிந்து விட்டதாகவும் விரைவில் அவர் கைது செய்யப்படுவார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் போலீசார் பதிவு செய்திருந்த முதல் தகவல் அறிக்கை இன்று வெளியானது. இதில் அதிக மக்களின் கூட்டத்தை கூட்டி அரசின் தவற்றை பறைசாற்றுவதற்கு கட்சி நிர்வாகிகள் நடந்து கொண்டதாகவும் 4 மணி நேரம் விஜய் தாமதமாக வந்ததே கூட்ட நெரிசலுக்கு காரணம் என்றும் பலமுறை எச்சரித்தும் தமிழக வெற்றி கழகத்தினர் அதனை கண்டுகொள்ளவில்லை என்றும் அனுமதி இல்லாத இடங்களில் ரோட் ஷோ நடத்தி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதாகவும் முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதன் காரணமாகவே வெயிலில் பல மணி நேரம் காத்திருந்து சோறு ஊற்றதன் காரணமாகவே பொதுமக்கள் பலர் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளனர் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கு விசாரணையில் தேவைப்படும் பட்சத்தில் தாவேகா தலைவர் விஜயும் கைது செய்யப்படலாம் என்கிற செய்தியும் வெளியாகியுள்ளது. சட்டம் ஒழுங்கு பிரச்சினை காரணமாக தற்பொழுது நிர்வாகிகளை கைது செய்து அதன் பிறகு விஜயின் சட்ட ரீதியாக அணுகவும் அரசு முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. காவல்துறையினரின் இந்த அதிரடி முடிவு தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.